இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷன், டாப் இது ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த ஹிடன் லைன் வந்து இந்த கட் லைன் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து இந்த லைன் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு ஸோ அதை வந்து இங்கே காட்டியிருக்காங்க. இதை வந்து ரைட் வே இந்த ஸ்கெட்ச் இது வந்து இந்த ஸ்கெட்ச். இப்போ நம்ம ரைட் வியூ ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் தனித்தனியாக ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 10 mm, இது 20. இதை மட்டும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் 10, 20. அதுக்கப்புறம் இந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ட்ரா பண்ணலாம். இது வந்து 20. இங்கே வந்து ஓவரால் வந்து 30 mm. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி 10 mm ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து 20 எடுத்துக்கலாம். ஸோ லைன் எடுத்துகிட்டு ஸோ இதுக்கு மேலே நான் ட்ரா பண்ணிடுறேன். ஏன்னா இது தனி கான்டோர். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த 20 கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து 10 இதுவும் கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து 10 mm. ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன்டு. இப்போ நம்ம இங்கேருந்து மறுபடியும் இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டைமென்ஷன் வந்து 20, 40. ஸோ இங்கேருந்து என்னோட டிஸ்டன்ஸு இப்போ ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கலாம். 20, 40. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கான்டோர்ஸ் இதை மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைரெக்ஷனில் 20 mm. ஸோ பார்த்தீங்கன்னா 20 mm இங்கே வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 20. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஓவரால் இது வந்து 60. இங்கேருந்து இது 60 வரைக்கும் இருக்குது. நம்ம 20 பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 40 mm பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கான்டோர்ஸில் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆஃப்செட்டில் 20 mm. ஸோ இது வந்து செகண்ட் டைம் வந்து ஆஃப்செட்டோட டைரெக்ஷன் கொடுக்கணும். இங்கே என்ன இருக்கோ அதோட டைரெக்ஷன் தான் இங்கே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்தது பிளெண்டோட டைரெக்ஷன். ஸோ இங்கேருந்து இப்போ 40 mm. ஆல்ரெடி 20 இருக்குது. ஸோ 40 ரிமைனிங். ஸோ ஓவரால் வந்து 60. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 50 mm. இங்கே வந்து 10 mm வந்து இங்கேருந்து இங்கே தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரூட்டில் ஸ்கெட்சை சூஸ் பண்ணிவிட்டு
காண்டோர்ஸில் இந்த பார்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு ஆஃப்செட் 10 mm. ஸோ டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பிளண்ட் டைரெக்ஷன் இங்கே. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 50 mm. ஸோ கரெக்டாக. ஸோ ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து கிரியேட் ஆகிடுச்சு.